Hello there, beautiful Maricos. Presenting another struggle for you all, NACP, National AIDS Control Program. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த ஹெட்டிங்ஸில் தான் எழுதியிருக்கேன். அண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜிஸில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஹெச்ஐவி சர்வேலன்ஸ், சென்டினல் சர்வேலன்ஸ் அதெல்லாம் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டைம் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஃபியூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். As usual, I have written first about the history. எப்படி வந்து அது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் ஃப்ரம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் அண்ட் இந்தியா adopted it and it is over enthusiastic as usual. It wants to finish it by 2024. And strategiesல மெயினாக I'll be dealing with the first one and second one, that is early diagnosis, treatment, post exposure prophylaxis and specific prophylaxis. But along the way I'll be telling some important points. ஸோ இப்போ இங்கே சென்டினல் சர்வேலன்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வென் இட் கம்ஸ் டு ஹெச்ஐவி, ஆல்ரைட். அண்ட் அதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹை ரிஸ்க் குரூப் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஹோமோசெக்சுவல், இன்ஜெக்ஷன் ட்ரக் யூசர்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்கெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த ஹை ரிஸ்க் குரூப்லேருந்து ஹெச்ஐவி வந்து ஹவு இஸ் இட் டிரான்ஸ்மிட்டட் டு தி ஜென்ரல் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் வயா த பிரிட்ஜ் பாப்புலேஷன். ஸோ ஹூ ஆர் தே அப்படின்னா மைக்ரன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ட்ரக்கர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தெம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா டெஸ்டிங் ஆஃப் ஹெச்ஐவி. ஸோ that is done via ICTC, that is Integrated Counseling and Testing Center. It is of two types, fixed and mobile. ஃபிக்ஸ்டில் வந்து 3 டைப் இருக்குது. ஸ்டாண்டர்ட், ஃபெசிலிட்டி இன்டெகிரேட்டட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இட் இஸ் செட்டப் அட் ஹாட்ஸ்பாட் ரீஜன். ஹாட்ஸ்பாட் ரீஜன்னா ஏரியாஸ் வேர் தெர் இஸ் ஹை ப்ரெவலன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி, தட்ஸ் இட். ஃபெசிலிட்டி இன்டெகிரேட்டட்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஹெச்சி சிஹெச்சியில் போய் நம்ம ஐசிடிசி அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியை இன்டெகிரேட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ப்ரைவேட் கிளினிக், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து நம்ம ஐசிடிசியை இன்டெகிரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அட் வேரியஸ் லெவல் அப்படின்னு கொடுக்கறது தான் இந்த பிரமிட். அடுத்து ஹெச்ஐவி அண்ட் டிவி கோஆர்டினேஷன். போன என்டிபிலே நம்ம வந்து இதை எழுதணும். ஸோ இந்த பாக்ஸ் எழுதினாலே போதும், படித்தாலே புரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது இங்கேயும் எழுதணும், என்டிபியிலும் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த அடலசன்ட் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது, அந்த சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது சிண்ட்ரோமிக் அப்ரோச் ஒன்று இருக்குது. அது வந்து அது ஒரு தனி கொஸ்டின், அதை படித்து அதை கூட நம்ம இங்கே எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அட் வேரியஸ் லெவல்ஸ் இஸ் யூஸ்வல். அட் தி மோஸ்ட் கம்யூனிட்டி மோஸ்ட் நியரஸ்ட் டு தி கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லிங்க் ERT சென்டர். அது என்ன லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are just linking the whole program with the community via a person from the community. அவங்க தான் வந்து லிங்க் ஒர்க்கர், ஓகேவா? ஸோ அண்ட் திஸ் இஸ் a simplified form of it of the whole organization, okay? ஸோ நெக்ஸ்ட் வந்து the most important thing is how we are classifying the district level based on the prevalence of HIV and how do we get the prevalence data via the sentinel surveillance. Okay, so let's classify. First A அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி classify பண்ணுறோம் அப்படின்னா, okay, before that we have to know on what are these three things அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது A and C அப்படின்றது ஜென்ரல் பாப்புலேஷன் ஆக்சுவலி. ஸோ A வந்து ஆன்டினேட்டல் மதர்ஸ் வந்து ஜென்ரல் பாப்புலேஷனை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் those people got HIV via the bridge population, all right? So the high risk and bridge and then general population, how did they get it? Via the bridge. So ANC is like a proxy, they represent the general population. அதனால தான் general population அப்படின்னு எழுதாமல் ANC அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் high risk, அப்புறம் hotspot. நெக்ஸ்ட் இப்போ A அப்படின்னா ஏஎன்சிலேயே வந்து ப்ரெவலன்ஸ் மோர் தென் 1% இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம், நம்ம இங்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஸோ அதோட A அப்படின்னு லேபிள் பண்ணிட்டு போயிடணும். நெக்ஸ்ட் B அப்படின்னா இது வந்து ஜென்ரல் பாப்புலேஷன் லெஸ் தென் 1, ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம். இங்கே பார்த்தா அலார்மிங் மோர் தென் 5% இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே போகவே தேவையில்லை, இதோட நம்ம B அப்படின்னு லேபிள் பண்ணிடணும். நெக்ஸ்ட் C and D என்னதுன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் பெட்டர், லைக் லெஸ் தென் 1% இருக்குது ஜென்ரல் பாப்புலேஷனில், ஹை ரிஸ்கில் லெஸ் தென் 5% இருக்குது. ஆனால் இப்போ ஹவு டு வி கேட்டகரைஸ் இட் அஸ் C and D அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஹாட்ஸ்பாட். தி ஹாட்ஸ்பாட் இஸ் நோன், இட்ஸ் C. தி ஹாட்ஸ்பாட் இஸ் அன்னோன், இட்ஸ் D. அண்ட் ஸ்டேட் லெவல் என்னன்னா ஒன்றுமே இல்லை, 1 2 3 போட்டுடணும், அவ்வளோதான். இந்த C and D சேர்த்து நம்ம 3 அப்படின்னு போட்டுடணும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர்கனைஸ் அட் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவல், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரும், ஸ்க்ரீனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்ட். ஸோ ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, டயக்னோஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் தேர் ஹைலி சென்சிட்டிவ் டெஸ்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
டு ரூல் அவுட் த டிசீஸ். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்கான டிசீஸ் வந்து வில் பி யூசிங் டு ரூல் இன் த டிசீஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம போய் சர்வைலன்ஸ் பண்ணும்போது நம்ம ரூல் அவுட் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ அதில் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வேரியஸ் லெவல் வில் make the patient to go through various testing levels, and then we'll increase the specificity of the test, and at the end we'll confirm. Okay, so at the field level we want to screen, so we want the test to be more sensitive. That is the main thing. So sensitive இருக்கிறதுக்கு நம்ம antigen antibody testing யூஸ் பண்ணாலே போதும். In the PCR Western blotல they'll be their molecular test, like they'll be using RNA and DNA. We don't want that for now. We just will use it when confirming the test. That is, they are called diagnostic test. ஸோ இந்த ஸ்க்ரீனிங்க்கு 3 ஆசை இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இது 3 என்னது அப்படின்னா they just differ based on the principle. That is, what is the antigen that they are testing, what is the antibody they are testing, அதை பொறுத்து தான் இது 3 மாறுது. அண்ட் அதை தவிர what we have to note is that assay 1 will be very very sensitive, like I said, for reasons that I said before. And 2 and 3 வந்து somewhat ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து லைக் we are ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நம்ம போய் அந்த பேஷண்ட்டை தேவையில்லாமல் எதுக்கு 2 and 3க்கு சப்ஜெக்ட் பண்ணுறோம். For that there has to be some reason, right? So to justify that, the 2 and 3 assays should be somewhat specific. So இந்த இதெல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளட் டொனேஷன். அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆசே 1 மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ், அவ்வளோதான், எந்த தலைவலியுமே இல்லை. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி 2 வந்து 2A இருக்குது, 2B இருக்குது. 2A வந்து சர்வேலன்ஸ், 2B வந்து சிம்டமேட்டிக் பேஷண்ட். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம பாசிட்டிவ் அப்படின்னா அப்படியே நம்பிடக்கூடாது. A2 அப்படின்ற ஒரு ஆசைக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போது பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா தட் இஸ் A1 இஸ் பாசிட்டிவ், A2 இஸ் நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்லிடலாம், ஒரு தலைவலியும் இல்லை. இதுவே சிம்டமேட்டிக் பேஷண்ட்னா இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம A1 பாசிட்டிவ், இங்கே A1 பாசிட்டிவ், A2 நெகட்டிவ். லைக் A1 பாசிட்டிவை நம்ம மதிக்கவே இல்லை, நம்ம நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அப்படி விட்டுற முடியாது. we have to respect the A1 that became positive. அதனால அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம A3 அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்படின்ற ஒரு ஆசைக்கு we are subjecting them. அப்போ வந்து எப்பயுமே இன்டிடெர்மினேட் அப்படின்றது 2 பாசிட்டிவ் வந்துச்சுன்னா, லைக் இஃப் யூ ஆர் சப்ஜெக்டிங் them to 3 assays and 2 are coming as positive, then we'll call it indeterminate. அண்ட் 2 நெகட்டிவ் அப்படின்னா ஒரு குழப்பிக்கணும் இல்லை, நெகட்டிவ் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிளட் டொனேஷனுக்கு A1 போதும், சர்வேலன்ஸ்க்கு A2 நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் A1 அப்படின்றது பாசிட்டிவாக வந்தது இங்கே மதிக்க தேவையில்லை. A2 நெகட்டிவ் வந்தால் போதும், அவ்வளோதான், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சிம்டமேட்டிக் பேஷண்ட்னா இந்த A1 பாசிட்டிவ் வந்து நம்ம மதித்து A3க்கு சப்ஜெக்ட் பண்ணி அதை வந்து 2 டைம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்டிடெர்மினேட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடணும். 2 டைம் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். நெக்ஸ்ட் ஏசிம்டமேட்டிக்கில் நம்ம நெகட்டிவ்னா எப்பயுமே இந்த 4 ஸ்ட்ராட்டஜிலையுமே நெகட்டிவ் அப்படின்னா we don't have to worry about it. பாசிட்டிவ் அப்படின்னா தான் we have to worry about it. இங்கே வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா 2, 3யோட சேர்த்து வந்து நம்ம will subject them. ஸோ அதில் எப்பயும் போல் பாசிட்டிவ்னு 2 டைம் வந்துச்சுன்னா அது இன்டிடெர்மினேட்டா, அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. 3 டைமே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் பாசிட்டிவ், 2 டைம் நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் நெகட்டிவ். இப்போ இன்டிடெர்மினேட் காரணம் நம்ம கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வில் ரிப்பீட் த டெஸ்ட் ஆஃப்டர் 14 to 28 days. If it's still continuing to be indeterminate even after repeating after 14 to 28 days and it's still indeterminate, then we'll do the diagnostic test. The diagnostic test na enadhu, they are very very specific. So they are Western blot and PCR. அவங்கள அதுக்கு சப்ஜெக்ட் பண்ணி அண்ட் வில் ரெஃபர் இட் டு நேஷனல் ரெஃபரன்ஸ் லெபார்டரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் தி ஃபேட் ஆஃப் தெம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் போகலாம். ட்ரீட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி. அண்ட் இதுவும் வந்து 2018 ஸ்ட்ராட்டஜி தான். ட்ரீட் ஆல் பேஷண்ட் லிவிங் வித் HIV, அதான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர். ஸோ இந்த ஹோல் இதுவுமே நம்ம எதை வச்சு ஓட்ட போகிறோம்னா LTE அப்படின்றத வச்சு தான் ஓட்ட போகிறோம். அப்படின்னு என்னன்னா லாமிவிடன், டீனோஃபோவர், இஃபாவரன்ஸ். இப்போது நமக்கு நல்லாவே தெரியும், ART அப்படின்னா 2 NRTI 1 NNRTI கொடுக்கணும். ஸோ அதுதான் இது ரெண்டும் ஒரு NRTI அண்ட் எஃபாவரன்ஸ் இஸ் அன் NNRTI. ஓகே, ஸோ இது வந்து எப்பயும் போல் FDC, when we're giving a lot of drug and we want compliance, we'll give it as fixed dose combination rate. So what is the dose of each of them? 300, 300 and 600. Okay, so let's see the variations. இப்போ லாமிவிடனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, விட்டுடலாம். ஆனால் டீனோஃபோவருக்கும் இஃபாவரன்ஸ்க்கும் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? டீனோஃபோவர் வந்து கான்ட்ராண்டிகேட்டட் அண்ட் ஏஜ் less than 10 years of age and
ரீனல் டிசீஸ். ஸோ ரீனல் டிசீஸ் இருக்க பீப்புளுக்கு அந்த எல்டிஇயில் டினோஃபோவரை தூக்கிட்டு அபாகவேர் கொடுக்கணும், அவ்வளோதான். இஃபாவரன்ஸ் வந்து கான்ட்ராண்டிகேட் ஏஜ் less than 3 years. We'll see how this is reflected when we see the regimen in children. Okay, so next we will go to ART in pregnancy. First, if the patient has never been exposed to ART before, that is they are ART naive, then we have no problem at all. We can just go ahead and give LTE. But if they have had prior exposure to nevirapine monotherapy, first of all, why would they have nevirapine monotherapy in the first place? We'll see that later. So, in the mari case la, நம்ம NRTA, nevirapine is an NRTA. If they have been exposed to nevirapine before, then we'll avoid the whole NRTA family. Instead, we'll go for PI, that is protease inhibitor. So lopinavir ritonavir. So அதே LT தான், ஆனால் அந்த E வந்து பார்த்தீங்கன்னா that is also an NRTA and they have already been exposed to an NRTA, that is nevirapine. So just eliminate that whole NRTA and go for PI. So that is lopinavir ritonavir booster. எப்பயுமே ritonavir வந்து if it acts along with another PI, it will be having a great effect. So that is why it's called a lopinavir ritonavir booster. So next வந்து ART in children பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எல்டிஇ வச்சு தான் ஓட்ட போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது 3 கேட்டகரி: less than 3 years of age, 3 to 10 years of age, more than 10 years of age. ஃபர்ஸ்ட் less than 3 years of age. அதில் வந்து ஹீமோக்ளோபின் வச்சு பார்க்க போகிறோம். more than 9 gram per deciliter அப்படின்னா அந்த எல்டிஇயில் நம்மளால் டி யூஸ் பண்ண முடியாது, இ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டி வந்து less than 10 years of age கான்ட்ரா இண்டிகேட்டட், இ வந்து less than 3 years of age கான்ட்ரா இண்டிகேட்டட். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா more than 9 ஹீமோக்ளோபின் அப்படின்னா நம்ம ஜீரோவிடன் யூஸ் பண்ணலாம். ஆனால் we have to keep in mind that ஜீரோவிடன் causes bone marrow suppression. அதனால நம்ம அனீமிக் கேசஸ்லாம் வந்துட்டு less than 9 gram per deciliterலாம் ஜீரோவிடன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அபாகவேர் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ எஃபாவரன்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஐ யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிஐ ஃபார் பீடியாட்ரிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் லோபினவிர் ரிட்டனவிர் பூஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு சைல்ட் 3 to 10 years of age. இதுவும் அதே மாதிரி more than 9 or less than 9. more than 9 நம்ம we can தாராளமாக யூஸ் ஜீரோவிடன். less than 9 we cannot use ஜீரோவிடன், we have to use abacavir instead. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா efavirenz is back on track. ஏன் அப்படின்னா because you can use efavirenz more than 3 years of age, no problem. next வந்து child more than 10 years of age அப்படின்னா நம்ம weight based போக போகிறோம். ஓகே, weight வந்து less than 30 years of ageனா நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது, இந்த கேட்டகரி பின்னாடி இருக்க கேட்டகரி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்றோம். இப்போ more than 30 kg அப்படின்னா கிரியேட்டின் கிளியரன்ஸ் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டீனோஃபோவிர் வந்து கமிங் இன்டு தி பிக்சர் பிகாஸ் more than 10 years of age, no more contraindication for tenofovir. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அப்போது கான்ட்ராண்டிகேஷன் என்னது, அதுக்கு ரீனல் டிசீஸ் தானே. ஸோ அதை பார்க்கணும், அதுக்காக தான் நம்ம கிரியேட்டின் கிளியரன்ஸ் வந்து பிக்சருக்குள்ளே கொண்டு வரும். ஸோ அது நார்மல் அப்படின்னா நம்மளோட எல்டிஇ கொடுத்துடலாம். அது வந்து அப்நார்மல் அப்படின்னா எப்பயும் போல நம்ம அபாகவேர் யூஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராட்டஜி இஸ் பேரண்ட் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ரிவென்ஷன். ஃபீட் நெவிரப்பின் பிகாஸ் நெவிரப்பின் இஸ் அ ஹீரோ ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ சைல்டுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சைல்டு வந்து is born to a HIV positive mother அப்படின்னா we have to give nevirapine 10 mg OD for 6 weeks and then after 6 weeks we have to subject the child to HIV DNA RT-PCR and DNA RT-PCR is the investigation of choice in children. Okay, so பாசிட்டிவ்னா என்னது, நெகட்டிவ்னா என்னது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர் வந்து 3 கேட்டகரி. இஃப் ஷீ இஸ் பீன் டேக்கிங் ART ஃபார் மோர் தென் 4 weeks தென் வி ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் nevirapine ஃபார் 6 weeks. அண்ட் இஃப் ஷீ இஸ் பீன் டேக்கிங் ART ஃபார் லெஸ் தென் 4 weeks தென் வி ஹேவ் டு கிவ் nevirapine ஃபார் 12 weeks. ஓகே, அண்ட் இப்போ இந்த மதருக்கு வந்து முன்னாடியே வந்து தேர் காட்டன் எக்ஸ்போஸ் டு nevirapine அப்படின்னா லைக் nevirapine இஸ் given to prevent the transmission of HIV from the mother to the child. Okay, if she has already been pregnant and she already took nevirapine அப்படின்னா எப்பயுமே ஹெச்ஐவியில் பார்த்தீங்கன்னா மோனோ ட்ரக் தெரப்பி கொடுத்தாலே வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ if they had prior exposure to nevirapine which is actually an NNRTA, I'm really sorry. So yep, so we eliminate the whole NNRTA column and we give Zerovidin instead. That is same criteria, but instead of nevirapine we're going to give Zerovidin, okay, which is an NRTA. Sorry, this is the NRTA and this is the nevirapine is an NNRTA. Okay, next வந்து breastfeeding வந்து மதர் HIV பாசிட்டிவாக இருந்தாலும் சரி சைல்டு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி we have to continue breastfeeding. Okay, that is important. Next, post exposure prophylaxis. if we get exposed அது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு pretty simple. It's in page number 380 and I'm using 25th edition. So
what actually we have to give அப்படின்னா lamivudine அதே LT தான். ஆனால் இப்போ இதோட சேர்த்து preferably it's good if we can give lopinavir ritonavir along with it. Okay, so we can also give as lamivudine and tenofovir alone, or we can give it along with lopinavir and ritonavir. We have to give it for 28 days and preferably within 72 hours after exposure. Okay, next cotrimoxazole preventive therapy. இது எதுக்கு கொடுக்கணும்? ஹெச்ஐவி இருக்கிற பீப்புளுக்கு CD4 கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும். அப்போது they'll have more risk for getting opportunistic diseases. So this is a great preventive therapy to be started when their CD4 starts decreasing. So start it when their CD4 starts decreasing from 350. Okay, so அது என்னது? cotrimoxazole is a combination of sulfamethoxazole and trimethoprim. That's it. So and we have to stop it after we have achieved whatever our aim was. So CD4 when it has started ascending trend or it is starting to increase more than 350, then stop it. Okay, so we are giving it to prevent opportunistic disease from occurring, like I said earlier. And then we can also give IPT, which I've mentioned in the NTEP video. So this is what I wanted to discuss, and hopefully this PDF is understandable without me explaining more on this. If there's any doubt, you can please let me know in the comment and I'll respond. And if you want any other topic to be taken also, please let me know in the comments. Thank you very much.